கண்ணா நெக்ஸ்ட் ஒன் ரைசோபியம் பார்த்தோம்ல. இந்த ரைசோபியம் அண்ட் அசோலா அண்ட் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா அண்ட் சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை இதெல்லாமே எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைசோபியம் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் வந்து ரூட் நாடுல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ரூட் நாடுல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பாக்டீரியா அப்படின்னா இந்த பாக்டீரியா வந்து இந்த ரூட் நாடுல்ஸில் போய் உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். இங்கே போய் உள்ள இந்த ரூட் நாடுல்ஸ்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்படி இது ஃபிக்ஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நைட்ரஜனை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா நைட்ரஜன் கன்வெர்ட்டட் இன்டூ நைட்ரேட்டாக வந்து அது கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இது எல்லாமே கேப்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இப்படி ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பிளான்ட்டுக்கு வந்து இப்போ நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. நம்ம அந்த மியூட்டேஷன் ப்ரீடிங் மூலிமா நிறைய பிளான்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணோம். அப்படி பண்ணும்போது அதுக்கு வந்து நிறைய நைட்ரஜன் வந்து தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பாக்டீரியாக்களை வந்து சிம்பயாட்டிக் பாக்டீரியா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோபியல் கல்ச்சர்ஸ் மூலிமா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ மைக்ரோபாலஜி நம்ம வந்து எப்படி வந்து கல்ச்சரை வந்து டெவலப் பண்ணி பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த மைக்ரோபியல் கல்ச்சர் மூலிமா நம்ம இந்த சிம்பயாட்டிக் பாக்டீரியா அதாவது ரைசோபிய பாக்டீரியாவை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பெட்ரிஃபைஸ் அந்த மாதிரி இதை வந்து நம்ம க்ரோத் பண்ணலாம். அப்படி க்ரோத் பண்ணும்போது அது ரேப்பிட்லி க்ரோத் அதாவது ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகி நிறையா பாக்டீரியாஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். அப்போ அந்த பாக்டீரியாஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் சாயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இந்த நம்ம பிளான்ட்ஸுக்கு வந்து நம்ம தெளிக்கும் போதோ இல்லை நம்ம அந்த போர் பண்ணும் போதோ பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூட் நாடுல்ஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த ரூட் நாடுல்ஸில் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எல்லாமே கேப்சர் பண்ணி ரூட் நாடுல்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து ரைசோபியம். நெக்ஸ்ட் ஒன் ரைசோபியங்கிறது நோட் பண்ணி வச்சுங்க, ஒன் ஆஃப் த பாக்டீரியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து அசோலா. அசோலா இஸ் நத்திங் பட் அசோலா இஸ் எ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வாட்டர் ஃபன். அதாவது இந்த வாட்டர்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோலா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா water fund that fixes the atmospheric nitrogen in association with the nitrogen fixing blue green algae. இது வந்து என்னன்னா அசோலாங்கிறது வந்து ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே அனபீனா அசோலா. ஜென்ரலாக வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அனபீனா அசோலான்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்டு as a biofertilizer for wetland rice cultivation and known as to contribute 40 to 60 kilogram and hectare per crop. The agronomic potential of azolla is quite significant, particularly for increasing the yield of the rice crop as it quickly decomposes in soil. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அசோலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பேர்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. இது வந்து அட்மாஸ்பியரில் வந்து இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு தேவையானதை வந்து இது கொடுக்கும். நைட்ரஜனை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து அக்ரோனோமிக் அப்படின்னா வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த அசோலா வந்து அந்த ஃபீல்டில் வந்து நம்ம எப்படி இந்த பாக்டீரியா வந்து நம்ம மைக்ரோபியல் கல்ச்சர்ஸ் மூலிமா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணமோ அதே மாதிரியே இந்த அசோலாவையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து தெளிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட் வந்து வெரைட்டி வந்து ஈல்டோட வெரைட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரைஸ் வெரைட்டி அதாவது கல்டிவேட்டட் ரைஸோட வெரைட்டி வந்து எவ்வளோன்னா 40 to 60% வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் ரைசோபியங்கிறது வந்து பாக்டீரியா. செகண்ட் ஒன் வந்து அசோலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பஸ்குலர் மைக்கோரைசாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
one of the fungi. So arbuscular mycorrhiza is formed by the symbiotic association between certain Phycomycellus fungi and angiosperm roots. They have the ability to dissolve the phosphates found in the abundance in the soil. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைசோபியம் பாக்டீரியான்னு பார்த்தோம், அசோலா வந்து ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு பார்த்தோம். இந்த ஆர்பஸ்குலர் மைக்ரோரிசம் அதாவது வேம் ஃபங்கேன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து இது வந்து வேம் ஃபங்கேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபங்கை வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அதாவது சாயில் வந்து இன்சாலிபிள் பாஸ்பேட் இருக்கும். இந்த ஃபங்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாலிபிள் பாஸ்பேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ பிளான்ட்டுக்கு தேவையான பாஸ்பேட் வந்து கிடச்சிடும். ஸோ அந்த டயக்ராம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ காலனைசேஷன் அண்டு ஏஎம் காலனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து டிசால்வ் ஆகாதக்கூடிய பாஸ்பேட்டை வந்து சால்வ் ஆகக்கூடிய பாஸ்பேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. அப்பார்ட் ஃப்ரம் இன்க்ரீசிங் த அவைலபிலிட்டி ஆஃப் பாஸ்பரஸ், ஏஎம் ப்ரொவைட்ஸ் நெசசரி ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் disease, germs and the unfavorable weather conditions. It also assures the water availability. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியாகவும் இது வந்து யூஸ் ஆகுது. இப்போ ஏதாவது ஒன்று அந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆச்சு அந்த மாதிரி ஏதாச்சு அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும், ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் சீவீடு லிக்விட் ஃபெர்டிலைசர். இப்போ பாக்டீரியா பார்த்தோம், ஆல்கே பார்த்தோம், ஃபங்கை பார்த்தோம். இது வந்து சீவீடு லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் இது வந்து கடலில் இருக்கக்கூடியது. ஸோ இது எப்படி வந்து பிளான்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சீவீடு லிக்விட் ஃபெர்டிலைசர் SLF contains cytokinin, gibberellins and axin apart from macro and macronutrients. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த gibberellin, cytokinin இது எல்லாமே அது growth, ஒன் ஆஃப் த growth ஹார்மோன்ஸு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராக, மற்றதெல்லாம் வந்து நம்ம சாயிலில் மிக்ஸ் பண்ணி, அதாவது இப்போ சாயிலில் வந்து தெளிக்கிறதுக்கு முன்னாடி அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறோம். பட் இது வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர். இப்போ அந்த அசோலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சாம்பல்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அப்படியே கலக்கி அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம சாயிலில் போட்டோம் அப்படின்னா அது வந்து அங்கே ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகிக்கும். இப்போ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த லிக்விட் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா சைட்டோகைனின், ஜிபர்லின் அண்டு ஆக்சின்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பிளான்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு அதிக அளவில் நியூட்ரியன்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸு, எது கம்மியாக தேவைப்படுதோ அது எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லியிருக்கோம். மோஸ்ட் சீவேடு பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் கெல்ப் ப்ரௌன் ஆல்கே. ஆக்சுவலாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் ப்ளூ க்ரீன் ஆல்கே, சைனோ பாக்டீரியா, ரெட் ஆல்கே அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கெல்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆல்கே. இதுதான் வந்து இந்த சீவீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி which grows to length of 150 meters. இது வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 150 meters லென்த் வரைக்கும் இது க்ரோ ஆகும். சீவீடு லிக்விட் ஃபெர்டிலைசர் இஸ் நாட் ஒன்லி ஆர்கானிக். இது வந்து வெறும் நாட் ஆர்கானிக் மேட்டராக மட்டும் இல்லை, இது வந்து பட் ஆல்சோ ஈகோ ஃப்ரெண்ட்லி. இது வந்து என்வாயன்மெண்ட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாது. ஓகேவா. இந்த அல்ஜினேட்ஸ் இன் த சீவீடு தட் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ் இன் த சாயில் அண்ட் ஃபார்ம் லாங் cross-linked polymers in the soil. These polymers improve the clumping in the soil, swell up when they get wet and retain moisture for a long time. They are especially useful in organic gardening which provides carbohydrate for plants. Seaweed has more than 70 minerals, vitamins and enzymes. ஸோ ஜென்ரலாக சீவீடுங்கிறது என்னென்னு பார்த்தோம், நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர்னு பார்த்தோம். இப்போ இது எங்கே இருக்குது, சீயில் இருக்குது. 150 மீட்டர் வந்து லென்த் வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ளூ க்ரீன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே. இந்த ப்ரௌன் ஆல்கேவோட நேம் என்ன, கெல்ப் பார்த்தோம். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெரைனில் இருக்கக்கூடிய அயர்ன் மெட்டல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் எவ்வளோ ஒரு ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சாயில் இருக்கக்கூடிய அந்த அயன், அந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா டிசால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து நம்ம பாக்டீரியா வந்து டீகேயிங் அண்டு பண்ணுதோ, அந்த ப்ராசஸ் பண்ணதோ, அது மாதிரி இதுவும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எது இந்த அல்ஜினேட்டுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அது வந்து என்ன பண்ணணும்னா
அந்த சாயிலில் இருக்குதுல்ல அந்த மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணி அப்படியே க்ரஷ் பண்ணி அது வந்து பிளான்ட்டுக்கு தேவையான பாலிமர்ஸாக வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அந்த மெட்டல்ஸ் இருக்குல்ல சாயில் அதை வந்து அண்ட் ஃப்ரம் லாங் கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ் இந்த சாயிலுக்கு தேவையான மெட்டீரியல்ஸாக அது வந்து என்ன பண்ணிடும், கன்வெர்ட் பண்ணிடும். தீஸ் பாலிமர்ஸ் இம்ப்ரூவ் த crumping in the soil, swell up when they get wet and retain moisture of long time. இப்போ இந்த இது போய் அது என்ன பண்ணணும்னா சாயிலில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா swell up when they get wet and retain the moisture of for a long time. அந்த சாயிலை வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் ஈரப்பதமாகவே வச்சுருக்கும். ஸோ அப்படி வச்சுருக்கனால அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டியுமே வந்து ரெடியூஸ் ஆகாது. they are special useful in இது எதுக்காகலாம் மெயினாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆர்கானிக் கார்டனிங் which provides carbohydrate. இது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிமர்ஸ் பார்த்தோம்ல அது எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது பிளான்ட்ஸுக்கு. அப்புறம் சீவீடில் வந்து வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 70 மினரல்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இருக்குது. இட் ப்ரமோட்ஸ் விகரஸ் க்ரோத். இது வந்து பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை கொடுக்கக்கூடியது அண்ட் இம்ப்ரூவ்டு ரெசிஸ்டன்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் டு ஃப்ராஸ்ட் அண்ட் டிசீஸ். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரேப்பிடாக வந்து பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும், தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்கும். இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸை கொடுக்கும். சம் இன்செக்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இது போய் அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது மேலே வந்து அப்படியே ஃபங்கை மாதிரி அப்படியே பறந்துக்கும். அது பறந்துச்சுன்னா அந்த இன்செக்ட்ஸ் வந்து செத்து போயிடும். ஸோ அப்போ அது என்ன பண்ணோம் அப்படியே ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஒயிட்டாக அந்த கீழே இன்செக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ புக்கில் அந்த பிக்சர் பாருங்கள் சுற்றி டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பிளான்ட்டை வந்து இந்த இன்செக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த இன்செக்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி அட்டாக் ஆகிடும். அப்போ அந்த இன்செக்ட்ஸ் வந்து என்ன ஆகிடும், டெத் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இது ரெசிஸ்டன்ட் வெரைட்டியாகவே இருக்குது. Seeds soaked in seaweed extract germinate much rapidly and develop the better root system. இதில் வந்து இந்த சீவீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது பிளான்ட்டோட ரூட் சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ரா நல்ல ரேப்பிடாக வந்து க்ரோத் ஆகும், ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பயோபெஸ்டிசைட்ஸ். பயோபெஸ்டிசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயோபெஸ்டிசைட்ஸ் ஆர் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் used for the control of plant pest. பயோபெஸ்டிசைடுங்கிறதுனால பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லி பார்க்குறோம். இதுவுமே வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது வந்து என்ன பண்ணுறதுனா பயோபெஸ்டிசைட்ஸ் வந்து அது எப்படி உயிரி உரமாக செயல்படுதோ அது மாதிரி இது உயிர் கொல்லிய யூஸ் ஆகுது. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளான்ட்டில் வரக்கூடிய அந்த பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. தே ஆர் இன் ஹை யூஸ் டியூ டு த நான் டாக்ஸிக். பட் இது வந்து டாக்ஸிக் இருக்காது, இது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. இதனால என்வைரான்மெண்டல் இஷ்யூஸ் எந்த ப்ராப்ளமும் வராது. நான் டாக்ஸிக்காக இருக்கும். சீப்பர் டு கெமிக்கல் ஆர் சிந்தட்டிக் பெஸ்டிசைட்ஸு, அதாவது கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நான் டாக்ஸிக்காக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறாங்க. Next, biopesticides have become an integrate component of pest management in terms of the environmental and health issues attributed to the use of chemical in agriculture. எப்படி நம்ம கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, லேண்டு, சாயில் இது எல்லாமே சஃபர் ஆகுதோ இந்த பயோபெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயோபெஸ்டிசைட்ஸ் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடெர்மான்னு சொல்லுவாங்க. ட்ரைகோடெர்மா. ஸோ இந்த ட்ரைகோடெர்மா வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடெர்மா இஸ் எ ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ரீ லிவிங் ஃபங்கை. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபங்கை தான். தட் ஆர் காமன் இன் சாயில் அண்ட் ரூட் ஈகோசிஸ்டம். இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா சாயிலையும் அந்த ரூட் ஈகோசிஸ்டத்துலேயும் இருக்கும். They have been recognized as biocontrol agent for the control of plant disease. இது என்ன பண்ணும், நம்ம அந்த இதில் எப்படி இன்செக்ட்ஸ் அந்த பயோஃபெர்டிலைசர்ஸ் வந்து பார்த்தோம்ல, அந்த பயோஃபெர்டிலைசர்ஸில் பார்த்த மாதிரி இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்செக்ட்ஸ் வந்து நான் சொன்னேன்ல லாஸ்ட் இதில் சொன்னேன்ல அது மாதிரி இந்த ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து எபிலிட்டி டு என்ஹான்ஸ் ரூட் க்ரோத் டெவலப்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ரூட் க்ரோத் டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது.
தேர்ட் பாயிண்ட் வந்து crop productivity and fourth one வந்து resistant to abiotic stress. அதாவது ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் லிவிங் காம்போனன்ட்ஸ் அதாவது இருக்குது பார்த்திங்களா, அதனால வரக்கூடிய எஃபெக்ட்லேருந்து தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அப்டேக் அண்ட் யூஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது எடுத்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பௌவெரேயா அப்படிங்கிறது ஒரு ஸ்பீசிஸு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸ் இஸ் எண்டமோபேத்தோஜெனிக் ஃபங்கஸ் தட் க்ரோஸ் நேச்சுரலி இன் சாய்ஸ். இது வந்து ஜென்ரலாக சாயிலில் க்ரோத் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபங்கஸ். இது வந்து என்ன பண்ணுன்னா இட் ஆக்ட் அஸ் பாரசிட் ஆர் வேரியஸ் ஆந்த்ரோபோட் ஸ்பீசிஸ் காசிங் வைல்ட் மஸ்கார்டைன் டிசீஸ் வித் out affecting the plant health and growth. It also controls damping of tomato caused by Rhizoctonia solani. இது என்னன்னா நம்ம என்ன பார்த்தோம்ல, எப்படி வந்து இந்த ஃபங்கெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, இன்செக்ட்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது இந்த ஃபங்கை போய் அந்த இன்செக்ட் மேலே ஃபுல்லாக கவர் ஆகிக்கும். ஸோ அப்படி கவர் ஆகிக்கும் போது அந்த இன்செக்ட்லாம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்த மாதிரி அது டெத் ஆகிடும். பிளான்ட்டுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ அந்த கீழே இந்த உங்களுக்கு புக்கிலேயே கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது தான் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரியும். ஓகேவா? இப்போ அந்த ஃபங்கை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எப்படி அது வந்து க்ரோத் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த இன்செக்டில் வந்து எப்படி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து க்ரீன் மேனுரிங். ஸோ க்ரீன் மேனுரிங்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எப்படி வந்து க்ரீன் மேனுரிங் இஸ் டிஃபைன்ட் as the growing of green manure crops and use of these crops directly in the field of ஃப்ளக்கிங். அதாவது நம்ம வந்து பசுமை உரம்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிளான்ட்டோட வெரைட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பிளான்ட் வந்து நல்ல எந்த ஒரு ரெசிஸ்டன்ட், அதாவது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அண்ட் சைட்டோஜெனட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னோம், green manuring is defined as the growing of green manure crops and use of these crops directly in the field of flocking. One of the main objectives of the green manuring is to increase the content of nitrogen in the soil. ஆல்ரெடி நம்ம பிளான்ட்டுக்கு பார்த்தோம் நைட்ரஜன் தேவை அப்படின்னு வந்து பார்த்தோம். அதை வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் த ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாயில். அதோட மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வைஸும் சரி, ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வைஸும் சரி, சாயிலோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரீன் மேனுர் கிராப்ஸ் ஆர் குரோட்டலேரியா ஜங்கியா, டெப்ரோசியா பர்பூரியா அண்டு இண்டிகோஃபெரா டிங்டோரியா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு க்ரீன் மேனுராக இருக்குது. இந்த க்ரீன் மேனுரிங் கேன் பி ப்ராக்டிஸ்டு ஆஸ் க்ரீன் இன்சிட்டு மேனுரிங் ஆர் க்ரீன் லீஃப் மேனுரிங். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இன்சிட்டு எக்ஸிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த காஞ்ச ட்ரைடு லீவ்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுவே வந்து பிளான்ட்டுக்கு வந்து நம்ம போடும்போது அது ஒரு நல்ல ஒரு மேனுராக இருக்குது. Green in situ manuring refers to the growing of green manuring crops in the border roses intercrops along with the main crops. இப்போ நம்ம அந்த ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தோம், நம்ம நல்லா க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ட்டுக்கு பக்கத்தில் நியர்பை வந்து வேற ஒரு பிளான்ட், அதாவது வாட்டர் லெவல் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய பிளான்ட்டு, கம்மியாக எடுத்துக்கக்கூடிய பிளான்ட்டு, அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து இது வந்து க்ரீன் மேனர் அப்படின்னா நம்ம எந்த பிளான்ட் அதை வச்சுருக்கோமோ அதை சுற்றிலுமே வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மேனரை வந்து நியர்பை இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சன் ஹெம்ப், அதாவது சனல் வந்து சொல்லுவாங்களா, சன் ஹெம்ப்பு, கவுப்பி, க்ரீன் கிராம் எக்ஸட்ரா. Whereas green leaf manuring is the application of green leaves and twigs of trees, scrub plants growing in wastelands and field birds. அந்த wastelands இருக்கக்கூடிய அந்த dried leaves, dried flowers அது எல்லாமே வந்து நம்ம green manure யூஸ் பண்ணலாம். The imported plant species useful for green leaf manure எது இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Cassia fistula, Sesbania grandiflora. தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அசாடியேட்டா இண்டிகா, அண்டு ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெலினாக்ஸ் ரெஜியா, அண்டு ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொங்கமியா பின்னேட்டா. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த கேஷியா ஃபிஸ்குலேட்டா இருக்குல்ல, ஃபிஸ்டுலா, கேஷியா ஃபிஸ்டுலா வந்து என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா
கொன்றை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செஸ்பீனியா கிராண்டிஃப்ளோரா அப்படிங்கிறது வந்து அகத்தி. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அசடேட்டா இண்டிகா வந்து நமக்கு தெரியும், அது வந்து வேப்ப மரம். அடுத்தது டெலனோக்ஸ் ரேஜியாங்கிறது செம்மறை கொன்றை அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கேமியா பின்னேட்டாங்கிறது வந்து பொங்க மரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிளான்ட் ப்ரீடிங்.